டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, நான் இம்மீடியட்டா என் உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எளிமையான யோகா இயற்கை மருத்துவ வழிகள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நான் என்ன வேணாலும் சாப்பிடணும், ஆனா உடம்ப நான் டீடாக்ஸ் பண்ணணும். நான் எப்படி வேணாலும் இருக்கணும், ஆனா நான் என் உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, நேச்சுரல் வே ஆஃப் லிவிங் அதுதான் பெஸ்ட். நான் எவ்வளவுதான் அபியூஸ் பண்ணிக்கிட்டாலும் அது என் உடம்பு அதை சரி பண்ணி கொண்டு வரும். அதுதான் பாடி ஹீல்ஸ் பை இட் செல்ஃப் அப்படின்ற தத்துவத்தோட இயற்கை மருத்துவத்துல நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த அபியூசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம தவிர்த்துட்டு நம்ம நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்ல இருந்தோம் அப்படின்னா, நீங்க 100 வயசு இல்லைங்க, அதுக்கு மேலையும் நம்ம தாங்க ஹெல்தியா இருப்போம். ஏன்னா நம்மளுடைய ஊர்ல தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம நேச்சரோட நம்ம ரிலேட் ஆகி இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம மென்டலாகவும் பிசிக்கலாகவும் வி ஆர் சோ ஸ்ட்ராங் இன் கம்பேரிங் அதர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி வழிகள்ல என்னென்ன தப்புகள் பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 3 டீடாக்ஸ் ட்ரிங்கை பத்தி சொல்ல போறேன். ஆனா இந்த ட்ரிங்க் எல்லாமே உங்க லிவரை டீடாக்ஸ் பண்ணுமா, லங்கை டீடாக்ஸ் பண்ணுமா, இல்ல கிட்னியை டீடாக்ஸ் பண்ணுமா, இல்ல டைஜஷனை டீடாக்ஸ் பண்ணுமா அப்படின்றது இல்ல. ஹோல் பாடியே டீடாக்ஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் டீடாக்சிபிகேஷன் மெத்தடை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயற்கை மருத்துவத்துல ஒரு முக்கியமான டூல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த சிகிச்சையில இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சையா கருதப்படுறது உபவாசம். இது எப்படி நமக்கு தலைக்கவசம் உயிர்கவசமா இருக்கோ அந்த மாதிரி நம்ம உடலை சுத்தம் பண்ணணும், டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த உபவாசம் தான் உயிர்கவசமாவே இருக்கும். ஏன்னா இதோடைய அறிவியல், நம்ம இந்த மாதிரி உபவாசம் இருக்கும் போது நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் அதை கிளீன் பண்ணி நம்ம பாடியில இருந்து வெளியேற்றக்கூடிய ஃபுல் ப்ராசஸ் எதுக்குன்னா ஃபாஸ்டிங்க்கு தாங்க உண்டு. வாரத்துல ஒரு நாள் ஆகுது நம்ம உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கிளென்சிங், எக்ஸ்டர்னல் கிளென்சிங். எக்ஸ்டர்னல் கிளென்சிங் நம்ம குளிக்கிறோம், நல்ல தூய்மையான ஆடைகள் போடுறோம். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் கிளென்சிங்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஏன்னா வெளியில ரிவீல் ஆகுது இல்ல. ஆனா இன்டர்னல் கிளென்சிங் நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. அந்த இன்டர்னல் கிளென்சிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெரப்பி எதுன்னா ஃபாஸ்டிங் தாங்க. இதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம நிறைய தப்பு பண்றது என்னன்னா, நம்ம உபவாசம் இருக்கும் போது எதுவுமே சாப்பிடாம அப்படியே ட்ரை ஃபாஸ்டிங்கா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும், நிறைய பழ சாறுகள் எடுத்துக்கணும், காய்கறிகள் சாறுகள் எடுத்துக்கணும். சமைக்காத உணவுகள்லாம் நம்ம எடுக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸே நம்மளுடைய செல்களை நல்லா புதுப்பிச்சு அதை ஆரோக்கியமான வழிக்கு கொண்டு போகிறதுக்கும், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கும், எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கும். இது என்ன தெரியுமாங்க, இந்த விவசாயம் பண்ணும்போது களை எடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, மத்த செடி எல்லாமே நமக்கு இது நாஸ்தி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா இந்த உபவாசம் நம்ம உடம்புல நீங்க அந்த ஃபாஸ்டிங் இருக்கும் போது எங்கெல்லாம் உங்களுக்கு செல்கள் டேமேஜ் ஆயிருக்கு, எங்கெல்லாம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இன்ஃப்ளமேஷன் நடக்குதோ, அங்க இருக்கக்கூடிய அந்த முள் செடி மாதிரி அதை பிச்சு வேர்ல இருந்து எடுத்து போடுறது இந்த ஃபாஸ்டிங் தான். ஸோ இது நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. இது நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸை நல்லா தூண்டு வச்சு நம்மளுடைய அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்குது. ஸோ நம்மளுடைய உடல்கள்ல நல்ல ஆரோக்கியத்தையும் ஆற்றல் சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும், சரியா, ஃபாஸ்டிங் அப்போ. இது ஃபர்ஸ்ட் தெரப்பி. ஸோ ஒரு நாள் முழுக்க நம்ம நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்றோம். எப்படி பிரேக் பண்ணணும், இத பிரச்சனையே என்னன்னா, நம்ம நல்லா ஃபாஸ்டிங் இருக்கிறோங்க, ஆனா அதை பிரேக் பண்ணும் போது நமக்கு அந்த கிரேவிங் ஆனது என்ன பண்ணுதுன்னா, எதெல்லாம் கண்ணுல கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை, காரம், உப்பு, புளிப்பு, எண்ணெய் இருக்கவே கூடாது. ஒரு பிளாண்ட் டயட்டா நம்ம அளவு கொஞ்சமா நல்லா மென்னு அதை ஃபோக்கஸ்டா நம்ம சாப்பிடும் போது இது நம்ம பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும்.
நான் ஒரு முக்கியமான ட்ரிங்க் சொல்றேன். இது காலையில எழுந்த உடனே இந்த ட்ரிங்கை நீங்க ஸ்டார்ட் அப்பா நீங்க கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா இது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் மேன்மைப்படுத்துது, பாடியையும் பெஸ்டா டீடாக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பீட்ரூட் தாங்க. இந்த பீட்ரூட்ல லைகோபின் வந்து நிறைஞ்சிருக்கு. இப்போ இன்னும் நமக்கு தர்பூசணி சீசன் வேற இல்ல, அது இந்த மாதிரி ரெட் பஞ்சோட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன தெரியுமா, ஒரு 4 பீசஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு வாட்டர் மெலன் அந்த தர்பூசணிலையும் விதைகளை நீக்கிட்டு அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட லெமனை லைட்டா பிழிஞ்சா போதும். இது மூணுத்தையும் மிக்சியில அடிச்சுட்டு தேன் கலந்து குடிக்கும் போது அவ்வளவு சுவையா இருக்கு. இது நம்ம பாடிய பெஸ்டா டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்கும். இதுல நமக்கு பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அதே நேரத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா லைகோபின்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு, ஆந்த்ரோசயோசின் இருக்கு, ரெஸ்வர்சடைல் இருக்கு. ஸோ இதுல அடிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு இருக்குங்க. இதுல நம்ம அந்த லெமனையும் சேர்த்து எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட் ஆனது இது நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது. ஸோ நம்ம பாடிய சர்மத்தை கம்ப்ளீட்டா சுத்தம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். காலையில இது ஒரே ஒரு டம்ளரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே உங்களுக்கு டவுட் வரும், பீட்ரூட் போட சொல்லியிருக்கீங்களே, நான் சுகர் பேஷண்ட் ஆச்சே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். தாராளமா எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்டா இருந்தாலும் நீங்க ராவா இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது ரொம்ப நல்லது. பட் ஆனா இது கிட்னி பேஷண்ட்ஸ், அதாவது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க் எடுக்கவே கூடாது. அவங்க இதை அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க் போயிடலாமா? இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்கும், நம்மளுடைய லிவரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம பாடியை, அதாவது இந்த ஆர்கன் அந்த ஆர்கன் இல்லாம த ஹோல் பாடி இஸ் கோயிங் டு டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிங்க் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. செகண்ட் ட்ரிங்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய நெல்லிக்காயில பாதி, இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகு தூள், ஒரு 10 துளசி இலை போட்டுருங்க. இதுல 5 கிராம் இஞ்சி, இத நல்லா மிக்சியில ஒரு அடி அடிச்சு வடி கட்டி நம்ம குடிச்சோம் அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபயர் வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நிறைய இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு. டீடாக்ஸ் பண்ணணும், டீடாக்ஸ் பண்ணணும், டீடாக்ஸ் பண்ணணும், இந்த மூலிகை எடுத்துக்கோங்க, அந்த மூலிகை. சிம்பிள்ங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கீரைகள்ல இருக்கக்கூடிய புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது என்னது துளசி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 இல்ல 10 இலைகளை மட்டும் போட்டு அது காலையில நீங்க குடிக்கும் போது மலச்சிக்கல் இருக்காது, நமக்கு அந்த பிளாட்டிங் இருக்காது. அதுல இருக்கக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது. அந்த இஞ்சி, மிளகு, மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரலை நல்லா வலிமைப்படுத்துது. அதே நேரத்துல நம்மளுடைய லிவர் வந்து நல்ல டீடாக்சிபிகேஷன் எஃபெக்டை கொடுத்து நம்மளுடைய பித்த நீரை வெளியேற்றி நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகமாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாம ஜீரணத்தையும் நல்லா வலிமைப்படுத்தி நம்மளுடைய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரக்கூடிய பெஸ்ட் டீடாக்சிஃபயர் தான் இப்ப நம்ம சொன்ன இந்த ட்ரிங்க். அடுத்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஆரஞ்சு பஞ்சுன்னே சொல்லலாம். நல்ல ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க, கேரட் எடுத்துக்கோங்க, கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுருங்க. இது ரெண்டத்தையும் ஜூஸ் பண்ணி லைட்டா நம்ம வந்து இஞ்சி சேர்த்து கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்ல தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இது நம்மளுடைய சர்மத்தை ரொம்ப புலிவாக்கும். அந்த டேனிங் எல்லாம் வெளியில எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய டேனிங்கை கூட ரிமூவ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நம்மளுடைய சர்மம் நல்ல ஒரு க்ளோயிங்கா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். பெஸ்ட் டீடாக்சிஃபயருங்க. இது த்ரூ பர்ஸ்பிரேஷன் மூலயமா நம்மளுடைய சர்மத்து மூலயமா கழிவுகளை வெளியேற்றுறதுனால நம்ம சர்மம் நல்லா பொலிவாகவும் கம்ப்ளீட்டா நம்ம பாடியும் டீடாக்ஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாங்க இதெல்லாம் மட்டும் இல்ல, இளநீர், மோர், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி உணவுகள் வெறும் இது நம்மளுடைய உடல்ல நீர் சத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பாடி ஹீட்டை மட்டும் குறைக்கல, இது எல்லாமே நமக்கு டீடாக்சிபிகேஷன் எஃபெக்டையும் கொடுக்குது. ஸோ நிறைய தண்ணி காய்கறிகள் சாப்பிட்றது நல்லது. அதே நேரத்துல பழங்கள், நீர் சத்து உள்ள பழங்கள் அதிகமா எடுத்துக்கிறதும் நல்லது. அடுத்த ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுங்க. வாரத்துல ஒரு நாள் ஆவது நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய பூசி
நம்ம வெயில்ல ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சோம் அப்படின்னா இது நம்மளுடைய உடலை வந்து நல்ல டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த வெப்பநிலையையும் கம்மி பண்ணுது. ஆக்சுவலா இந்த வெப்பமே எதனால தெரியுமா? இந்த பாடி ஹீட் ஆயிடுச்சு, உடம்பு எப்பவுமே காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்குன்றதெல்லாம் நம்ம உடம்பு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். உடம்புல அதிகமா கழிவுகள் சேர்ந்துருச்சு, அதனால என்னால இதுக்கு மேல அதை ஓவர் கம் பண்ண முடியல, என்னால எதையுமே ஃபங்க்ஷனை ப்ராப்பரா பண்ண முடியலன்ற விஷயத்த தான் நம்ம உடம்பு நம்ம கிட்ட சொல்றது. அப்போ அத நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு உண்டு. அத வாரத்துல ஒரு நாள் நம்ம என்ன தேய்ச்சி தலை குளிச்சோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது, பாடி ஹீட்டை குறைக்குது, பாடிய டீடாக்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டுல இருந்தே ஃபாலோ பண்ணலாம். அதே நம்ம யோகா இயற்கை மருத்துவமனைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் வாழை இலை குளியல் எடுத்துக்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இஜிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிபெப்டைட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இலையில இருக்கக்கூடிய குளோரோஃபில் நம்ம சர்மத்தோட ரியாக்ட் பண்ணி நம்ம உடம்புல நல்ல அணுக்களோடைய எண்ணிக்கையை அதிகமாக்குது, ஆற்றல் சக்தி அதிகமாக்குது, நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகமாக்குது. இன்னொன்னு நம்ம இது வெயில்ல பண்றதுனால நமக்கு விட்டமின் டியும் கிடைக்குது. இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ரத்த சோகை இல்லாம பாத்துக்குது, நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுது, சர்மத்தை நல்லா பொலிவாக்குது, பாடியை பெஸ்டா டீடாக்ஸ் பண்ணுதுங்க. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ம பிரச்சனையோட இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. சோரியாசிஸ், எக்ஸிமா அப்படின்னு சொல்லி பல சர்ம பிரச்சனையோட வரவங்களுக்கு இந்த மாதிரி வாழை இலை குளியல் நம்ம கொடுக்கும் போது அவங்களுடைய சர்மம் அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அவங்க ஸ்வெட் ஆகும் போது பாத்தீங்கன்னா டே பை டே அவங்களுடைய அந்த சர்மம் மாறிட்டே இருக்கிறத பார்த்திருக்கோம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தலையில பாடி ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மண் குளியலும் வாழை இலை குளியலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது நம்மளுடைய சர்மத்துல இருக்கக்கூடிய போர்ஸ் மூலயமா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. அடுத்த டீடாக்ஸ் மெத்தட் என்ன இயற்கை மருத்துவத்துல? இப்ப இயற்கை மருத்துவம் பார்த்தோம்ல, யோகால எதுன்னு கேட்டீங்கன்னா சங்க பிரக்ஷலனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீடாக்ஸ் ப்ரொசீஜர் தாங்க. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாயில இருந்து ஆசன வாய் வரைக்கும் கம்ப்ளீட்டா கிளென்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஹோல் கட்டே கிளீன் ஆயிடும். ஒரு 6 கிளாஸ் வெந்நீர்ல உப்பு கலந்து அதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 6 கிளாஸ் ஆஃப் வாட்டர் 5 ஆசனாஸ் கண்டினியூஸா அந்த யோகாவை நம்ம பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இது மருத்துவர்களுடைய மேல் பார்வையில நம்ம பண்ணும் போது எப்ப நம்ம தண்ணி குடிக்கணும், எப்ப நம்ம யோகா பண்ணணும்ன்றத சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பண்ணிட்டு சைமல்டேனியஸா பண்ணும் போது நம்மளுடைய குடல் ஓட்டம் வந்து நமக்கு தெரியும். அந்த அர்ஜென்சியில நம்ம வந்து போகும்போது அது கம்ப்ளீட்டா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இந்த சலைன் வாட்டர் நம்ம பண்ணும் போது அந்த ப்ரெஷர், அந்த அப்டோமன் ப்ரெஷர்ல டிஃபரன்ஸ் வந்து நமக்கு எந்த இடத்துலையும் எங்கேயுமே உங்களுக்கு கழிவுகள் தங்காம அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த சலைன் வாட்டர் ஹெல்ப் பண்ணுங்க. இது நம்ம 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சாலே போதும், கம்ப்ளீட்டா நம்ம பாடியை நம்மளே செல்ஃபாவே இதை டீடாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஒரு ஃபியூ சிட்டிங்ஸ் நம்ம மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் பண்ண ஆரம்பிச்சு நம்ம அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம். இது வந்து சில பேர் இதை பண்ணக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் பிபி அதிகமா இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, அதே மாதிரி இதய நோய் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ரீசன்ட் சர்ஜரிஸ் பண்ணவங்க பண்ணக்கூடாது, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, லிவர் ஃபெயிலியர் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம மருத்துவருடைய மேல் பார்வையில மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம இதை பண்ணும் போது ரொம்ப ஈஸியா நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிரச்சனை வந்தாதான் நான் டாக்டர் கிட்ட போவேன், பிரச்சனை வந்தாதான் என் உடம்ப நான் கவனிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது முட்டாள்தனமான விஷயம். பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் வெப்பம் அதிகமாகிறது ஒரு சைன், நம்ம உடம்பு டீடாக்சிபிகேஷன் தேவை அப்படின்றத விஷயத்த நம்ம கிட்ட சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை நம்ம ரெகுலரா பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நோயின்றி வாழலாம். ஸோ ஆரோக்கியமாக இருப்போம், நோயின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.